என்னை அண்ணாமல் அற்பவர் இல்லை என்பது நடக்கலாம். ஆனால் இயற்கை நம்ம ஒருவராக நடக்க
பாதத்தை கட்டி பிடித்து அப்பா இந்த நாள் எங்களை கொடுத்து பாதமும் துதிக்கவும் ஆராதனையும் உங்களை திருப்பி செய்யுங்கள். பிரதான நம்பிக்கை செலுத்தி உயர்த்தி போட்டுகிறோம். இப்போது கூட ஒரு கூட அப்படியே நம்ம தேசத்துக்காக இந்த தேசத்தை அப்பானை ஆசீர்வதியும் வெற்றி பின்னாக பிள்ளைகளை வெற்றி அடைந்துள்ளதும் அந்த தேசத்தை சமாதானத்தை விடுவப்பா ஒருவருக்கு ஊக்கமாய் அன்புக்கு அவர்கள் கணிதான் நிரப்புமாண்டோடு ஒருவருக்கிற ஜனத்தின் விரோதங்கள் எழுபங்கள் பஞ்சங்கள் பட்டயங்கள் கொள்ளைகள் இஷ்டம் இல்லைகள் வாரமே கூடாதார்கள் இப்போ உலகம் முழுவதும் சமாதானத்தை அனுகிரகம் செய்கிறவர்களே படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க பிள்ளைகளை ரத்தப்படுகிற மூலம் வாழ்க்கைக்காக நாங்கள் செல்கிறோம். அதிலே இந்த வாழ்க்கை அந்த ஊழியர்களை கிரியை செய்யாதபடி அது என்னிடம் திரும்பாது என்று சொன்னீங்களப்பா. அது மூலத்தனையால் பலன் கொடுக்கும்படியாக செல்கிறோம். இயேசு நாமத்தை கேட்கிறேன் நடக்கப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாளிலே தேவ சமூகத்தில் நம்ம அமர்ந்திருக்கிறபடினாலே வார்த்தையான தேவனும் இதிலே ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால் ஸ்தோத்திரம். தேவனை மகிமைப்படுத்துவதில் கர்த்தர் ஸ்தோத்திரம் துதிப்பதுக்கு அது சமமா இருக்கு. இல்லையா? நீங்க துதிக்கிறதோ ஒண்ணுதான், அவரை உயர்த்துகிறதோ நல்லது. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு உயர்த்துறோமோ அவ்வளவு அவர் என்ன செய்யணும்னு அர்த்தம், அவரை துதிக்கிறோம்னு அர்த்தம். சொல்றீங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க வேதாம் புத்தகத்துல சகரியா புத்தகத்தை நீங்க எடுத்துக்கொள்ளணும். சகரியாவின் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதுல 10வது அதிகாரத்தை நாம் எடுத்து சகரியா புத்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசி. எவ்வளவு அவருக்கு, ஏன்னா அவங்களை படிக்கிறதுக்கு தான் நான் என்ன செஞ்சேன், நேரத்தை கொடுத்தேன். அல்லேலூயா. நம்ம செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி வசனத்தை என்ன செய்யணுமா, வாசிக்கணும், உட்கொள்ளணும். சொல்றீங்களா? சாப்பிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன சொல்றது வசனம்னாக்கா 2வது வசனம் சொல்லுது, சுரூபங்கள்
என்னவா? சுருபன்னா என்ன தெரியாது இல்ல உங்களுக்கு? சிலை வழிபாடு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுருபங்கள் அபத்தமானதை சொல்லிட்டு, அப்போ சுருபம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா அபத்தமானதை சொல்லிக் கொடுக்குது, இல்லாததை சொல்லிக் கொடுக்குது. அல்லேலூயா. அடுத்தது குறி கேட்க போறாங்க. அது எது சொல்லுது? பொய்ய சொல்லுது. அதுக்கு அடுத்த அல்லேலூயா. சொப்பனத்தை நீங்க கண்டீங்கன்னா யாருன்னா சொல்றதுக்கு அதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போனீங்கன்னாக்கா ஒரு சொப்பனத்துக்கு வீணானது என்ன சொல்லுவாங்க? உங்களை சொல்லி பயமுறுத்தி விட்டுருவாங்க. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சொப்பனம் யாருக்கு கிடைக்கும்னா கர்த்தரை அபிஷேகம் பண்ணி வல்லமையிலான நிரப்பப்பட்டவர்களுக்கு. அல்லேலூயா. அவங்களுக்கு வர்ற அந்த சொப்பனம் தான் உண்மையான சொப்பனம். மீதி யாருக்கு வர்ற சொப்பனமோ அது உண்மையானது இல்ல. கர்த்தரை தேடி கர்த்தருடைய சமூகத்திலேயே காத்திருந்து அவங்களுக்கு தரிசனம் கொடுக்கிறாரு பாருங்க, அதுதான் சொப்பனத்துல ஒரு தரிசனம் கொடுப்பார். அல்லது தரிசனம் இல்ல, சொப்பனத்துல வெளிப்படுத்துவார். தரிசனம் என்னன்னாக்கா கண்ணு முழிச்சு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அப்படியே திரையில ஓடுற மாதிரி ஓடும். நீங்க முழிச்சுன்னு தான் இருப்பீங்க. அது தரிசனம். சொப்பனம் என்பது நீங்க தூங்கும் போது உங்களுக்கு கனவு வர்றதுல அதுலயே வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. மாம்சன யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். அப்போ வாலிபர்கள் தரிசனத்தை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனத்தை காண்பார்கள். அல்லேலூயா. அந்த சொப்பனத்தை இல்ல மற்றவங்களுக்கு வர்ற சொப்பனம், அதாவது ஆண்டுக்குள்ள ஏற்றுக்கொண்டவங்களுடைய சொப்பனத்தை நம்மளால விளக்க முடியும். முடியுமா? முடியாதா? கரெக்டா சொல்ல முடியும். அல்லேலூயா. அந்த மாதிரி வேதத்துல சொல்லி இருக்கிறாங்க வேத மனுஷர்கள், சொப்பனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா சும்மானா யாரா சொப்பனத்தை கனவு அதுக்கு தரிசனம் சொல்றேன்னு சொல்லிட்டு குறி சொல்ற மாதிரி அவங்ககிட்ட போய் கேட்டு அவங்க ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி பயமுறுத்தி ஒரு வழியா ஆகிட்டுவாங்க. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அதான் சொல்லுது, சொப்பனங்கள் வீணானதை சொல்லுகிறது. அதை என்ன செய்து வியர்த்தமாக தேற்ற அறிவு பண்ணுகிறது. வியர்த்தமாக தேற்றுனா அந்த நேரத்தில் அவர் சுமனாபி தேற்றி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவ்வளவுதான். அது ஒண்ணுத்துக்கோ உதவாது. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அதுலயே சொல்றாரு பாருங்க, அந்த 2வது வருஷத்துலயே கடைசி பகுதி பாருங்க. ஆகையால் ஜனங்கள் ஆடுகளை போல சிதறி மேய்ப்பன் இல்லாததினால், அதான் மிக முக்கியம். மேய்ப்பன் இருக்கணும். ஆடுகளுக்கு என்ன வேணும்? மேய்ப்பன் இருந்தா இந்த மாதிரி சிதறி கண்ட அடையும் போவாது. இப்ப நீங்களா போவீங்களா? குறி கேட்கிற இடத்துல சொப்பனம் சொல்றாங்க, போவீங்களா? போக மாட்டீங்க. அல்லேலூயா. ஏன் போக மாட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கே கர்த்தர் வெளிப்படுத்துவார். இல்லைன்னா சபை மூப்பர்கிட்ட போய் நான் கேட்டேன்னா எனக்கு வெளிப்படுத்துவாங்க அப்படின்றத நீங்க அறிந்திருக்கிறீங்க. ஒரு அல்ல சொல்லுங்களா? இது நமக்கு இது வரங்களாவே கொடுக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோசேப்புக்கு என்ன செய்யப்பட்டது? வரமா கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப நமக்கு கொடுப்பார். அன்னைக்கு அந்த ஊழியக்காரர் கொடுத்தாரு, இன்னைக்கு நமக்கு கொடுப்பார். நம்ம இன்னைக்கு ஜீவித்து கொண்டிருக்கிற ஊழியக்காரலா இருக்கிறோம். அவர்கள் தேவனத்துல சென்றடைந்த ஊழியக்காரலா இருக்கிறார். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 2வது 3வது வருஷத்துல வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, யூதா பாத்தீங்கன்னா அவர்களில் 3வது மேய்ப்பருக்கு விரோதமாக கோபம் கொண்டது, கடாக்களை கண்டித்து சேனையின் கர்த்தர் யூதா வம்சக்காராகிய தமது மந்தையை விசாரித்து அவரை யுத்தத்தில் தமக்கு சிறந்த குதிரையாக நிறுத்துவார். தமக்கு சிறந்த குதிரையாக. அல்லேலூயா. போருக்கு போற குதிரை எப்படி இருக்கும்? ஜக்க இழுக்கிற குதிரை மாதிரி இருக்குமா? இருக்காது. அல்லேலூயா. ரேஸ் குதிரை மாதிரி இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆனா ரேஸ் குதிரையை வந்து நீங்க எடுத்துட்டு வந்து ரோட்ல விட்டீங்கன்னா அது என்ன ஆயிடும்? மிரண்டு ஓடி போயிடும். ஜெக்க குதிரை மிரளாது. ஒரு நல்ல சொல்றீங்களா? ஜெக்க குதிரைக்கு என்ன பண்ணுவாங்க? 2 சைடு கடிவாளம் போடுவாங்க. ஏன் அது அந்த இது போடுவாங்கல்ல, அது எதுக்கு போடுறாங்க? அது எங்கன்னா பார்த்துனீங்கன்னா அப்படி ஓடிடும். அதனால என்ன பண்ணுவாங்க? அதுக்கு அந்த கண்ணுக்கு கலிங்க மாட்டுவாங்க. ஒரு நல்ல சொல்றீங்களா? ஆனா அது மிரளாது. லாரி வந்தாலும் மிரளாது, ஹார்ன் அடிச்சாலும் மிரளாது, அல்ல இல்லையா? ஆனா ரேஸ்ல இருக்கிற குதிரை எடுத்து வந்து போட்டீங்கன்னா என்ன ஆகும்? மிரண்டு ஓடி போயிடும். அது குதிரை ஊர்ல எல்லாம் ஓந்து எல்லாம் மிரண்டு தான் ஏந்திருக்கு. அது அப்படி இருக்கும் ஜெயண்டிகா, அல்ல இல்லையா? கருத்து ஸ்தோத்திரம். ஆனா இங்க ஆண்டவர் உங்களை என்ன குதிரையா வைப்பாரா? என்ன குதிரையா வைப்பாரு? யுத்தத்திலே. யுத்த குதிரை. ஒரு அல்ல சொல்லுங்களா? யுத்த குதிரை எப்படி இருக்கும்? கத்தியை வந்து வெட்ட வந்தா கூட அவனை எதிர்த்து நிற்கும். அது அப்பதான் இவன் சண்டை போட முடியும். ஒரு எதிராளி குதிரையில இருந்து வெட்ட வரானா, இந்த குதிரை வந்து ஓடி சின்னங்க இப்படி வெட்ட முடியும். ஒரு அல்ல சொல்றீங்களா? இந்த குதிரை என்ன செய்ய? எதிர்த்து நிற்கும். அப்பதான் அவன் கிட்ட இருந்து அவன் அடிக்க முடியும் குதிரையில இருந்து. ஒரு அல்ல சொல்றீங்களா? அப்ப பிசாசை எதிர்த்து நிற்கிறவர்களான் உங்களை வைத்திருக்கிறார். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான், நடந்து போவான். ஒரு அல்ல சொல்றீங்களா? இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? அந்த மாதிரி இருக்கிறோமா இல்லையா? நம்மளை ஆராய்ச்சிக்கணும். எதை பார்த்தாலும் பயப்படுறோமா? சூழ்நிலையை பார்த்து பயப்படுறோமா? கவலைப்படுறோமா? திகைச்சு போறோமா? சோர்ந்து போறோமா? இல்ல. பவுலும் சீலாவும். சீலா யாரு? சில்வேனா தான் சீலா, அல்ல இல்லையா? பவுல் சீலா 2 பேரும் யாரு தான்? ஆண்கள் தான். 2 பேரும் என்ன பண்ணாங்க? எந்த மாதிரி சூழ்நிலையில? நமக்கு அந்த சூழ்நிலை தான் என்ன நடந்திருக்கும்? நம்ம தூங்கி இருக்கும் போது இயேசுவை பத்தி சொன்னா கூட, அடப்பாப்பா வேற இல்ல, தூங்கி இருக்குது 10வது இயேசுவை கூப்பிட சொல்றேன்னு, அல்ல இல்லையா? ஆனா அவங்களுக்கு தெரியும் இயேசு யாருன்னு. தெரிஞ்சதை விட்டு அவங்க என்ன பண்ணாங்க? துதிச்சாங்க. அதுவும் எப்போ? நடு ஜாமத்துல, நடு ராத்திரியில. நல்ல சொல்றீங்களா? சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் உடைக்கப்பட்டது, அஸ்திவாரம் அசைந்தது. ஒரு நல்ல சொல்றீங்களா? அப்ப நீங்க அந்த சூழ்நிலையில துதிக்க கத்துக்கணும். பிரச்சனை வர்ற நேரத்துல தான் நீங்க என்ன செய்யணும்? துதிக்கணும். துதிக்கும் போது சஞ்சலம் தவிப்பெல்லாம் உன்னை விட்டு ஓடி போகும். ஒரு நல்ல சொல்றீங்களா? இங்க சொல்ற பாருங்க, நான் அந்த மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் உண்டது, கடாக்களை தண்டித்தேன். சேனையின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய துதிக்கிற கூட்டத்தாராகிய, அல்லையா, நமது மந்தையை விசாரிப்பாரு. ஒரு நல்ல தெரியுங்களா? நீங்க துதிக்கிற கூட்டமா இருந்தீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பா உங்களை விசாரிப்பார். உங்களை விசாரிச்சுனே இருப்பார். நீதிமான் மேல் அவர் நோக்கமாவே இருப்பார். எங்க போனாலும் அவர் கண் என்ன செய்யாது? உறங்க கூட உறங்க, தூக்கத்தை விடாது. என்னது? உறங்க. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அல்ல இல்லையா? அப்ப அந்த மாதிரி நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்துக் கொள்வார். நம்மளை விசாரிப்பார். யார? துதிக்கிற வம்சத்தார், யூதா வம்சத்தார். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அல்ல இல்லையா? சொன்னார் பாருங்க, என்ன வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யூதா வம்சத்தார் தமது மந்தையை விசாரித்து அவர்கள் யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அவர் அது மேல ஏறி வந்து சுத்தம் பண்ணுவார். ஒரு நல்லது இல்லைங்களா? நம்மள கழுதையா வைக்கிறாரு, குதிரையா வைக்கிறாரு, அல்ல இல்லையா? கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருவேன்னு சொல்றாரு. நான் உனக்குள்ள இருந்து வாசம் பண்ணி உனக்குள்ள இருந்து உலாவேன்றாரு. இப்ப நம்மள என்ன சொல்றாரு? யுத்த குதிரையா உன்னை நான் நிறுத்தி உனக்கு மேல ஏறி உட்கார்ந்து நான் சண்டை போடுவேன். நமக்குள்ள இருந்து தேவன் என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். அதுக்கு நாம என்னவா இருப்போம்? குதிரையா இருப்போம். நல்லது இல்லைங்களா? நம்ம பிசாசை பார்த்து ஓடனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பிசாசு இருக்குதா இல்லையாங்க? இருக்குது. இருக்குதா இல்லையா? இருக்குது. ஆனா நம்ம கிட்ட பண்ணுமா? வித காட்டுமா? இப்ப இருக்குதா இல்லையா? இங்க சபையில இருக்குமா இருக்காதா?
சபையில் எப்படிங்க வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, உங்க பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கோம். எப்ப உட்கார்ந்து இருக்கோம்? அப்படியே உட்கார்ந்து இருக்கோம். வசனத்தை கேட்கிறாங்களா, தூங்குறாங்களா, இல்ல பேசி நிற்கிறாங்களா, இல்ல செல்போனை நோண்டி நிற்கிறாங்களா, பார்த்துக்கிட்டே இருக்கும். எப்போ கிடைக்கும் உள்ள வந்து பூந்துக்கலாம்னு பார்க்கும். அது இல்லையா? அது பக்கத்திலேயே இருக்கும். அது இல்லையா? குழந்தையை போல் மாறாவிட்டால், பிள்ளையை போல் மாறாவிட்டால் அப்படின்ற கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? நம்ம கீழ்ப்படியணும். சிறு பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவார் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க வாசிங்க 5வது 4வது வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. அவர்களிலிருந்து, யாரிலிருந்து? அந்த யூதா வம்சத்தாரில் இருந்து. யாரு? கோடிக்கல். என்னக்கல்ல? கோடிக்கல். கோடிக்கல்னா என்னங்க அர்த்தம்? கோடிக்கல்னா தெரியாதா? அவருக்கு தெரிஞ்சிருக்குங்க. உங்களுக்கு கூட தெரியாதா? ஆனந்த் பேர் தான் கேட்க. கோடிக்கல்னா என்னது? 1 மைல் தூரம், 2 மைல் தூரம் என்ன வைப்பாங்க? இங்க இருந்து பாண்டிக்கு போறதுக்கு இத்தனை கிலோமீட்டர் இருக்குது, அப்படி மைல்கல் வைப்பாங்க. பாத்துக்கிறீங்களா? அல்ல இல்லையா? அந்த மாதிரி உங்களை வச்சு எல்லையை வகுப்பார் அவர். உங்களை கோடிக்கல்லா வைப்பார். ஒரு அல்ல சொல்றீங்களா? அல்ல இல்லையா? அதுக்கடுத்து என்ன வைப்பாரா? அவர்களில் இருந்து கூடார முலை. கூடார முலைன்னா என்ன அர்த்தம்? கூடார முலைன்னா என்ன அர்த்தம்னா, இந்த டென்ட் அடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கங்க என்ன பண்ணுவாங்க? குச்சி வச்சு, சவுக்கு குச்சி வச்சு ஆப்பு அடிக்கிறதுன்னு அர்த்தம். அது பேர் தான். அது இல்லையா? அந்த ஆப்பு அடிச்சுட்டு நடுவுல மரத்துக்கு கயிறை கட்டிட்டு இந்த துணி இழுத்து எதுல கட்டுவாங்க? அந்த என்ன வச்ச நம்ம கூடார முலை சொல்றோம்ல, அந்த முளைக்கல்ல போட்டு கட்டுவாங்க. அப்ப அது எப்படி நிக்கும்? என்ன காத்தடிச்சாலும் ஸ்ட்ராங்கா நிக்கும். அது புடிங்க வந்துச்சுன்னு வச்சுங்க, டென்ட் உட்காந்துக்கும். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? ஆனா நம்ம யாரு? ஸ்ட்ராங்கான முளைக்கல்லா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மள யாரால என்ன செய்ய முடியாது? அசைக்க கூட முடியாது. உங்க தலையில இருந்து ஒரு முடி கூட கீழே கொட்டாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த விசுவாசம் உனக்கு இருந்தா நீ பிழைச்சுக்குவ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான என்ன அர்த்தம்? நான் என்ன ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு நீ நினைக்கணும். முதல்ல என்ன வச்சிருக்காரு? கோடிக்கல்லா வச்சிருக்கிறாரு, கூடார முனையா வைத்திருக்கிறாரு. அடுத்தது அவர்களில் இருந்து யுத்த வில்லு. நீங்களாம் யாரு? யுத்த வில்லு. அல்லேலூயா. அம்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வில்லு அறுந்துச்சுன்னா என்ன ஆகும்? வில்லுனா எதுங்க? அம்புனா அதுல தொடுக்கிறது தான் அம்பு. வில்லு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அம்பு போகும். இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா துப்பாக்கி எடுத்துங்களேன். எதிராளி வரோம், துப்பாக்கி சுடுறீங்க, துப்பாக்கி ஓட்ட என்ன ஆகும் நம்ம நிலைமை? அது இல்லையா? புரியுதா? நீங்க எப்படி இருக்கணும்? ஆவில அனலா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை பார்த்தாலே அவன் எப்படி ஓடணும்? ஒரு வழியா வருவன் 7 வழியா ஓடிப்போம். நம்ம எங்க அப்படி பயப்படுறோம்? நம்ம யாருன்னா ரோட்ல சுத்தி போட்டா தாண்டின்னு போறோம். அவங்க சுத்தி போறாங்க, சுத்தி பார்க்க திரும்பி பார்க்காதன்றோம். அது இல்லையா? அது இல்லையா? இந்த மாதிரி மூட நம்பிக்கைலாம் நமக்கு இருக்கவே கூடாது. ஒரு அல்ல சொல்லுங்களா? நான் போற எத்தையும் காஞ்ச மிளகாவையும் எலுமிச்சம்பழத்தையும் தலை முடியும் கோத்து வைக்கிறதெல்லாம் மச்சின்னு தான் போறேன் வரேன். அல்ல இல்லையா? எதுவும் என்ன ஒண்ணு தீண்டலையே. ஒரு அல்ல சொல்லுங்க. அல்ல இல்லையா? யாக்கோபுக்கு எதிராய் இல்ல, இஸ்ரவேலுக்கு எதிராய் கிடையாது. இருந்தா அதுல பிறந்தா தானே இனிமேல.
கிடையாது யாரும். ஏன்னா உனக்கு நான் அப்படி வச்சிருக்கிறேன், உன்னை வில்லா வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. யுத்த வில்லா உன்னை வச்சிருக்கிறேன். நீ பயந்து இருந்தா எப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து சொல்ற பாருங்க 5வது வருஷத்துல அவர்கள் அல்லேலூயா. யாரு அப்படி இருக்கிறவங்க யுத்தத்திலே தங்கள் சொத்துக்களை வீதியில் சேற்றில் விதிக்கிற பராக்கிரமசாலிகளை போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். நசுக்கி போட்டுருக்கும் பிசாசு. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்குண்டு போவான். இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அவன் நசுங்கி போவான். உன்னை தொடுபவன், ஆமா, அதனாலதான் அந்த வல்லமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என் ஊழியக்காரன் ஒரு அல்ல சொல்றீங்களா? அல்லேலூயா. போலீஸ் துறையில இருக்கிறவங்க வீக்கா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது நாளைக்கு தான் ரிட்டையர்ட் ஆக போறாருன்னு வச்சுக்கல, அடுத்த மாசம் ரிட்டையர்ட் ஆக போறாரு. அவர் எப்படி இருப்பாரு? அவர் உடம்பு சரியில்லாம இருப்பாரு, எப்படியும் இருப்பாரு. இல்ல எல்லாரும் அது மாதிரி இருக்கிறது இல்ல, நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா ஒரு அக்யூஸ்ட் என்ன பண்ணிட்டான், என்கிட்ட தகராறு பண்ண அடிச்சிட்டான். யார? போலீஸ். அடிச்சா என்ன ஆகும்? அடிச்சா என்னங்க ஆகும்? இவர் வீர மாதிரி அடிச்சிடுவாரு. அது இல்லையா? இவர் மத்த கொலை கூட பண்ணிருப்பாரு, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அது இல்லையா? கொலை பண்ணவங்களை கூட அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா எனக்கு தெரியாது. ஆனா போலீஸ்கார மேல கைய வச்சுட்டாங்க, அவன் கதை கந்து சொல்றீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கவர்மெண்ட்ல. நீ அதிகாரத்தை எதிர்க்கிற மாதிரி போற வர யார வேணா அடிச்சிடலாம், போயிடலாம். ஆனா அந்த போலீஸ் துறையில அந்த ட்ரெஸ் போட்ட பிறகு அவங்களுக்கு என்ன வந்துச்சு? வல்லமை, அந்த அதிகாரம். அவங்களுக்கு தொட்டா முடிஞ்சு போச்சு கதை. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க, அது உண்மை. அது என்ன மாதிரி கட்சிக்கார யாரா இருந்தாலும் சரி விட்டுடுவாங்க. எப்ப நேரம் வத பிடிச்சு போட்டுருவாங்க. ஒரு அல்ல சொல்றீங்களா? அல்லேலூயா. கரம் வச்சாங்கன்னு வச்சிருவாங்க. டிபார்ட்மெண்ட் அது, அரசாங்க உத்தியோகம். ஒரு அல்ல சொல்றீங்களா? அந்த மாதிரி உனக்கு அந்த அரசாங்க உத்தியோகத்தை உனக்கு தரேன். என்னுடைய ஆளுக உன் மேல இருக்குது. உன்னை யார் தொட்டாலும் அவங்க என்ன தொடல, உன்னை தொடல, என்ன தொட்ட. கவர்மெண்ட் அவமானப்படுத்தின மாதிரி ஒரு போலீஸ் மேல கை வச்சா அவர் அல்ல சொல்றீங்களா? கவர்மெண்ட் சும்மா இருக்குமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கே அந்த அதிகாரத்தை கொடுத்து வச்சுக்கிறாங்கன்னா, ஏசப்பா எப்படிப்பட்ட ராஜ்யம் பண்ணுகிறவர், அவர் பூமிக்கே ஆளுகை செய்கிறவர். அவருக்கு நீங்க ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்களை எந்த சாத்தானும் தொட முடியாது. மனுஷன் தொட மாட்டான்னு நான் சொல்லவே மாட்டேன். மனுஷனுக்கும் விரோதமே கிடையாது. இது மாம்சத்தோட ரத்தத்தோட உண்டான போராட்டம் இல்ல. யாருக்கு உள்ள போராட்டம்? இஸ்ஸாசுக்கும் மனுஷனுக்கும் உள்ள போராட்டம், துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் உள்ள போராட்டம். ஒரு அல்ல சொல்றீங்களா? வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட நமக்கு யுத்தம் இருக்கிறது. அல்லேலூயா. இது மனுஷனுக்கும் உள்ள ரத்தத்துக்கும் மாம்சத்துக்கும் உள்ள ஒரு யுத்தம் கிடையாது. ஒரு அல்ல சொல்றீங்களா? அதனால உங்களுக்கு சத்ரு எவ்விதத்திலும் உங்களை சேதப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது வாசிங்களேன். கர்த்தர் அவர்களோட கூட இருப்பார். உங்க கூடவே இருப்பார். அவரு குதிரை மேல் ஏறிவர்கள், அல்லேலூயா, குதிரைகளின் மேல் ஏறிவர்கள் வெட்கப்படுவார். உங்க கிட்ட குதிரைனா என்ன அர்த்தம்? இப்ப இந்த இடத்துல குதிரைனா என்ன அர்த்தம்? வல்லமையா எடுத்துக்கலாம். ஹார்ஸ் பவர் சொல்லுவாங்கல்ல, பவர் வச்சு சொல்லுவாங்க. அது என்ன மாதிரி பலசாலியா இருந்தாலும் சரி, படபலம் இருந்தாலும் சரி, பணபலம் இருந்தாலும் சரி, எந்த பலன் இருந்தாலும் சரி, அல்லேலூயா, நீ மாத்திரம் யுத்த குதிரையா இருந்தீனா, நீ யுத்த வில்லா இருந்தீனா, உன்னை எதிர்த்து யாராலும் நிக்க முடியாது. தாவீது யாரு? யுத்த வில்லு. கோலியாத் யாரு? உலக குதிரை. அல்லேலூயா. அவனுக்கு உலக பலன் இருந்துச்சு. ஆனா தாவீதுக்கு என்ன இருந்துச்சு? உன்னதத்தின் பலன் இருந்துச்சு. ஒரு சொல்றீங்களா?
அன்னைக்கே அந்த உண்டிவல்ல இருந்து கல்லு போனது எப்படி போச்சுன்னா புல்லட் போற மாதிரி போயிடுது. அப்படி பட்டு கீழே வந்து வீங்கல. அவ்வளவு பெரிய ஆளுக்கு ஒரு கல்லு அடிச்சா செத்துருவானாங்க? ஒரு அல்ல சொன்னீங்களா? அப்ப பொய்யா சொல்லுது வசனம்? இல்ல, அது புல்லட் மாதிரி ஆயிடுச்சு. அந்த போர்ஸ் அடிச்சது இல்ல, அது இத புல்லட் மாதிரி உள்ள போயிடுச்சு, பதித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதான் செத்தான் கீழே வந்து. அத போல ஏசப்பா உங்களை அப்படி ஒரு வில்லா வச்சிருக்கிறார். ஒரு அல்ல சொல்லுங்களா? அப்போ குதிரைகள்லாம் உங்ககிட்ட எதிர்த்து வந்தா என்ன ஆயிடும்? வெக்கப்பட்டு போயிடும். நீங்க வெக்கப்பட மாட்டீங்க, உங்களை எதிர்க்க வெக்கப்பட்டு போகும்படிய கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. 6வது வசனம் பாருங்க. நான் யூதா யாரு? துதி வம்சத்தாரை பலப்படுத்தி என்ன பண்ணுவாராம்? பலப்படுத்தி வைத்திருக்கிறார். நல்ல சொல்லுங்களா? பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து நிலைக்கு பண்ணுவேன். நான் அவளுக்கு இரக்கம் கொண்டேன். அவள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களை போல் இருப்பார்கள். எந்த காலத்திலும் உங்களை தள்ளிவிடவே மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பார். ஏன்னா நீங்க கர்த்தருக்கு யுத்த வில்லா இருக்கிறபடினாலே எக்காலத்தை மட்டும் உங்களை தள்ளி விடவே மாட்டார். அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க அடுத்தது. நான் அவருக்கு தேவன், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். அவர் உங்களுக்கு என்ன கொடுப்பாரா? செவி கொடுப்பாருன்னா உங்க ஜெபத்தை கவனிச்சு கொண்டு கேட்டுக்கொண்டே இருப்பார். அப்பேற்பட்ட தேவன் நம்ம தேவன். அல்லேலூயா. நீங்க ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல பாத்தீங்கன்னா 22வது அதிகாரம் 20ல இருந்து வாசிங்க. ஒரு 3 வசனம் 23 வரைக்கும். அந்நாளிலே எல்கியாவின் குமாரனாக எலியாகிம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்திற்கும் தகப்பனாய் இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொல்றாரு வாசிங்க. அத உன் வஸ்திரத்தை அவன் தரித்து எல்கியாவின் குமாரனாகிய எலியாகிம் என்னும் ஊழியக்காரன், நல்ல கேளுங்க, ஊழியக்காரனை அழைத்து உன்னுடைய வஸ்திரத்தை அவனுக்கு தெரிவித்து. அப்படி என்ன அர்த்தம்? அந்த வஸ்திரத்தை முதல்ல உனக்கு கொடுத்தேன், நீ அதை சரியா பயன்படுத்தாதோட்டு அவன் வஸ்திரத்தை எடுத்து நான் என்ன பண்ணுவேன்? அவனுக்கு தரிப்பேன். ஒரு அல்ல சொல்லிங்களா? தரித்து உன் கச்சையால் உன்னுடைய வயிற்றுல இருக்கிற பெல்ட்டால அவன் அறையை கட்டுவேன், அவன் இடுப்பை கட்டுவேன், அவன் வெக்கப்பட்டு போக மாட்டான். ஒரு அல்ல சொல்றீங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது உன் அதிகாரத்தை அவன் கையில கொடுப்பேன், அவன் அல்லேலூயா. அப்ப நல்ல கேட்டு நம்ம கொடுத்திருக்கிற எல்லா வஸ்திரத்தை, கச்சைய, அதிகாரத்தை அல்லேலூயா நீங்க யூஸ் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா உங்க கிட்ட இருந்து புடுங்கி அதுக்கு தகுதியான ஆளுக்கு அவர் கொடுத்துருவாரு. அல்லேலூயா. ஒரு வழி அடைக்கப்பட்டால் சொல்லுங்களா? ஊழியம் மாத்திரம் யாரையும் நம்பி ஓடாது. நல்லா தெரிஞ்சுங்க, ஊழியம் யாரையும் நம்பி ஓடாது. அல்லேலூயா. அதாவது ஊழியத்தை நடத்துகிறவர் கல்லை கொண்டு பேசுவார். நீ பேசலன்னா யாரு கொண்டு பேசுவ? ஏன் கழுதை கொண்டு பேசலையா? பேசுனா பேசலையா? பாலாக் பிள்ளையா விஷயத்த என்ன நடந்தது? இஸ்ரேல் ஜனங்கள அவன் சபிக்கிறதுக்கு போகும்போது கழுதை பேசுது, அத கூட அவன் அறியல. ஒரு அல்ல சொல்லுங்களா? அந்த அளவுக்கு மனசு எப்படி குருடாயுது. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, யாரை கொண்டு வாது அவர் சபையை நடத்துவார். நீங்க மாத்திரம் அந்த ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிற போஸ்டிங் கொடுக்கிறார், உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதை யார் கொடுக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். அதை நீங்கள் சரியான முறையில பயன்படுத்தினால் அது உங்ககிட்ட இருக்கும். உங்ககிட்ட யாரும் நெருங்க முடியாது. நீ அதை பயன்படுத்தலைன்னா அதை எடுத்து
அதுக்கு வேற யாருக்கிட்ட தகுதியை உங்களுக்கு கொடுத்துருவாரு. அப்போ உனக்கு என்ன இருக்காது? சப்போர்ட்டு, தேவனுடைய சப்போர்ட் இருக்காது. நல்ல சொல்றீங்களா? யார் யாருக்கு என்னென்ன வேலையை கொடுக்கிறாரோ சபையில, நீங்கள் எல்லாம் அவயங்களா இருக்கிறீர்கள். அவர் தலையா இருக்கிறார். சபைக்கு தலை யாருங்க? அவர்தான். அல்லேலூயா. நாமளா யாரா இருக்கிறோம்? சரீரங்களா இருக்கிறோம். அல்லேலூயா. சரீரத்துல எப்படி அவயங்கள் இருக்குதோ அது போல யார் யாருக்கு என்னென்ன போஸ்டிங் கொடுத்து வச்சுக்கிற, இந்த போஸ்டிங் அவங்க ஒழுங்கா செஞ்சாதான் அந்த சபை சரியா ஓடும். ஒரு நல்ல சொல்லுங்க, விளங்குதா உங்களுக்கு? ஒரு சபை இருக்குதுன்னா அந்த சபையில இருக்கிற ஆட்களுக்கு அவங்க அவயங்கள். அந்த சபையில அந்த அவையை ஒழுங்கா ஒர்க் பண்ணலன்னா அந்த சபை ஊனமிட்ட சபையா இருக்கும். அப்போ உங்களுக்கு என்னென்ன ஊழியம் கொடுக்கிறாரோ அதை நீங்க செய்யணும். அல்லேலூயா. ஜெப ஊழியம் கொடுத்தா ஜெபிக்கணும். வீடுகள் சந்திக்கிற ஊழியம் கொடுத்தா வீடுகளை சந்திக்கணும். ஒரு அல்ல சொல்லுங்களா? சபையில இருக்கிற வேலைகளை யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பை கொடுக்கிறாரோ அந்த பொறுப்பான வேலைகளை நீங்க செய்யணும். அப்போ உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ கொஞ்சத்துல உண்மை உள்ளவளா இருந்தால் இதுக்கு மேல என்ன நல்ல பதவி உனக்கு தருவேன். என் பண்ணையில உன்னை வேலையாளா வைப்பேன். அல்லேலூயா. ஆனா எங்க நம்ம செய்யறோம்? இப்பவே என்ன யோசனை இருப்போம்? இப்பவே ஆயிப்போச்சு டைம். என்ன எவ்வளவு நேரம் இருக்கிறது போறா தெரியலையா? எப்படா விடுவாங்க? விட்டா எங்க ஓடி போயிடலாம்? வீட்டுக்கு ஓடி போயிடலாம். அப்படி இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. கிரியை இல்லாத விசுவாசம் ஒண்ணுத்துக்கும் உதவாது. அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. வேலை கிடைச்சா நாங்க செய்யணும், வேலை செய்யணும். வேலையை வாங்கி வீட்டை பார்த்து தூங்கிருந்தா நடக்கும். 2 நோட்டீஸ் கொடுப்பான். 3வது நோட்டீஸ்க்கு என்ன பண்ணுவான்? அதில் வேலையை விட்டு தூக்கிடுவோம். ஒரு நல்ல சொல்றீங்களா? அல்லேலூயா. சரி, வேலைக்கு போனா என்ன செய்யணும்? வேலையில உட்காந்து என்ன செய்யணும்? வேலை செய்யணும். அங்க உட்காந்து சீட்ல உட்காந்து கால் ஆட்டிட்டு இருந்தாங்க என்ன ஆகும்? சம்பளம் கொடுப்பானா? கொடுப்பானாங்க? அப்ப ஆண்டவர் பண்ணியில மாத்திரம் வேலை செய்யாம இருந்தா எப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஊழியத்துல உங்களை என்னவா வச்சிருக்காரு நீங்க கேட்கணும். ஆண்டவரே, என்ன என்ன போஸ்டிங் என்ன கொடுத்து வச்சுக்கிறீங்க? நான் உங்க சபைக்கு நான் என்ன அவயமா இருக்கிறேன்? அல்லேலூயா. கனி கொடுக்கிற மரமா நீங்க இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணிடுவார? கனி கொடுக்காத மரத்தை. ஒரு நல்ல சொல்லுங்களா? அதுதான் இங்க ஆண்டவர் சொல்ற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் செய்ய மாட்டேன்றா. யார் செய்ய மாட்டேன்? நீங்க 15வது வருஷத்தை வச்சு விளங்கும். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, நீ அரண்மனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனுமாகிய செப்பனாயா போய் சொல்ல. அரண்மனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷங்களுக்கெல்லாம் செப்பனா என்று பாத்தீங்களா? பொக்கிஷத்துக்கு பொக்கிஷக்காரனுமாகிய. பொக்கிஷக்காரன் என்ன அர்த்தம்? நம்ம சொல்லலாம் பொக்கிஷக்காரன் என்ன சொல்லுவோம்? ட்ரெஷரர், பொருளாளர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அந்த அரண்மனைக்கு விசாரிப்புக்காரனை மாத்திரம் வைக்கல, ட்ரெஷரரா வச்சிருக்க. அப்ப அரண்மனையில எவ்வளவு கஜானால எவ்வளவு இருக்குது எல்லாம் அவனுக்கு தான் தெரியும். பொருளாளருக்கு தான் தெரியும். ஒரு நல்ல சொல்றீங்களா? நீ பணம் எவ்வளவுதான் உங்ககிட்ட இருந்தாலும் பொருளாளர் கையெழுத்து போடாம அந்த செக் பாஸ் ஆக. அவ்வளவு உண்மையா அவனை கொடுத்தாங்க. யாருக்கு? செப்னா. அவன் பேர் என்னது? செப்னா. அல்லேலூயா. என்பனிடத்தில் போய் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் அதை சொல்லிட்டு தான் இந்த வசனத்தை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? கர்த்தர் இலக்கியா அவங்ககிட்ட போய் சொல்லு, உங்ககிட்ட இருக்குத பிடிங்கி நான் யாருக்கு கொடுத்துருவேன்? இல்கியாவுக்கு கொடுத்துருவேன். ஒரு எல்லாம் சொல்றீங்களா? அல்லேலூயா. எலியாவுக்கு கொடுத்துருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை நான் என்ன வைப்பேன்? விசாரிப்புக்காரனா வச்சிருவேன். உங்ககிட்ட போஸ்டிங்கன்னா பிடிக்கிடுவேன். 22வது வசனம் பாருங்க. தாவீதின் வீட்டில் திறவுகோலை கர்த்தரை மட்டும் என்ன கொடுத்திருக்காரு? திறவுகோல். திறவுகோல்னா என்ன அர்த்தம்? சாவி, கீ கொடுத்துக்கிறார். பரலோகத்தின் திறவுகோலை நம்மகிட்ட கொடுத்திருக்கிறார்.
ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து பரலோகத்து திறவுகோலுக்குள்ள நீங்க உள்ள விடணும், திறந்து உள்ள விடணும், களஞ்சியத்துல கொண்டு வந்து சேர்க்கணும். திறவுகோலை வச்சு வீட்டுல தூங்கி நின்றாங்க ஒரு அண்ணன் சொல்லிங்களா, பீரோ வச்சிருந்து பீரோக்கு கீய போட்டுட்டு கூட்டிட்டு திறக்காம கீய வச்சிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம், ஒண்ணுமே இல்லை, திறந்தா உள்ள வெறும் தகரம் தான் இருக்கும். ஆனாலும் அந்த கீ என்ன ஆகாது, யூஸ் ஆகாது. ஒரு அல்ல சொல்லுவீங்களா, அந்த மாதிரி வெத்து பாத்திரமா நம்ம இருந்தோம்னா கீயை பிடிக்கிடுவாரு. ஒரு அல்ல சொல்லுவீங்களா, நீ பரலோகத்துக்கு ஆட்களை ஆயத்தப்படுத்துவ உங்ககிட்ட போற திருவுக்கோலை கொடுத்தா நீ வீட்டை படுத்து என்ன பண்ணிட்டு இருக்கிற, தூங்கி இருக்கிற. பார்த்தீங்களா, தாவீது வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். அவன் என்ன செய்வானா, ஒருவரும் பூட்டாதபடிக்கு அவன் திறப்பான். சொல்லுங்க, யாரும் தடை செய்ய முடியாது அவன். அல்லையா, ஒருத்தர் அவன் பூட்டு திறக்கும் போது ஏன்டா திறக்கிறேன்னு சொல்ற கேட்கறதுக்கு அதிகாரம் கிடையாது. அது சொல்ற பாருங்க, அதே வருஷத்துல ஒருவரும் பூட்டப்படாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவர் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அல்லையா, விசுவாச பிடிச்சி எங்க பூட்டி வைக்கணும், பாதாளத்துல அடிச்சு தள்ளி பூட்டணும். அல்லையா, சிறை இருப்புல இருக்கிறவன யார பூட்டக்கூடாது, நீங்க திறந்துடணும், விடுதலை ஆக்கிடணும். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். யாருக்கு? கிறிஸ்தவருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்துவை உடையவர்களுக்கு, வசனத்தை உடையவர்களுக்கு. ஒரு அல்ல தெரியுங்களா, பைபிள்ல இருக்கிற கிறிஸ்தவ ஊழியக்கார பேரெல்லாம் வச்சுக்கிறது பெருசு இல்ல. ஒரு அல்ல தெரியுங்களா, அவர் பேர் நாங்க ஏசியா, அவர் பேர் நாங்க எரேமியா, அவர் பேர் நாங்க நாகம் எல்லாம் வச்சிருப்பார், வீட்டுல போய் தூங்கி நிற்பார். அவர் கிறிஸ்தவரா? ஒரு அல்ல தெரியுங்களா, செயல்படுத்தணும், உனக்கிட்ட வசனம் வேலை செய்யணும், நீ தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறைமுகமா கூட நீ வேலை செய்யலாம், குடும்பத்துக்கு தெரியாம கூட நீ வேலை செய்யலாம். நீ ரட்சிக்கப்பட்டது கூட யாருக்குமே தெரியாது, நீ எப்படி இருக்கிறியோ அதே மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நீ என்ன பண்ணுவ, மறைமுகமா வேலை செஞ்சுட்டு இருப்ப. யாருக்கு? கர்த்தருக்கு. அதான் ஆள் தேவை, உனக்கு சம்பளம் வந்துக்கினே இருக்கும். அல்லேலூயா, நான் வீட்டுக்கு தெரியாம ஞானஸ்நானம் வாங்க மாட்டேன், நாங்க அவங்களாம் வாங்கினதான் நாங்க வாங்குவோம், இப்படிலாம் பண்ணிட்டு வேலை செஞ்சு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் கை வலி வரும், முட்டி வலி வரும், அப்புறம் பட்டு படிக்க ஆயிடுவீங்க. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அல்லேலூயா, பயன்படுகிற பாத்திரமா இது. உன்னை பத்தி ஆண்டவர் பேசுறாரு உங்ககிட்ட. நீ குடும்பத்தெல்லாம் பார்க்காத, வரவெல்லாம் பார்க்காத, திருட்டுதனமாவது ஆண்டவர் கூடிய செய். அவர்கிட்ட நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக் முடிய முடியாதாங்க? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, நான் அப்படிதான் செஞ்சுக்கிறேன். திட்டு தர்மம்லாம் சம்பாதிச்சு கையில காசு வச்சிருக்கிறேன் நான் வேலை செய்யும் போது. ஒரு அல்லது இல்லைங்களா, வேலை செய்யும் போது சேலரி ஸ்லிப்பை மாத்திரம் எடுத்து வந்து கொடுப்பேன், அது இருக்கிற சம்பளம் மாத்திரம் வாங்குவேன். ஓட்டி செய்யற மாதிரி அந்த ஓட்டி காசை கொடுக்க மாட்டேன். ஆனா என்ன சொல்லிடுவேன், நான் அங்க போனேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், அங்க சுத்தினேன், இங்க போனேன்னு வீட்டுல வந்து சொல்லிடுவேன். யார்கிட்ட? சின்ன கிட்ட. அல்லையா, இந்த சேலரி ஸ்லிப்பை வச்சு தான் பார்த்துட்டு பாரு, கரெக்டா சம்பளம் வந்தான்னு. ஒரு அல்ல சொல்லிங்களா, ஓவர் டைம் காசுலாம் ஏன் பாக்கெட்ல இருக்கு. ஒரு அல்ல சொல்லிங்களா, அப்படிலாம் நான் செலவு பண்ணிக்கிறேன். ஒரு காலத்துல சித்தமாவது ஆண்டு வேலை செஞ்சு ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சு நீங்க நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு திட்டமா உனக்கு கெடுதி செய்ய சொல்லலையே, நல்லதானே செய்ய சொல்றோம், ஆண்டவர்கிட்ட தானே இருக்க சொல்றோம். நல்லது இல்லைங்களா? ஆண்டவர் நல்லவரே கெட்டவராங்க, பரிசுத்த, கெட்டதை சொல்லியே கொடுக்க மாட்டேன். ஒரு நல்லது இல்லைங்களா? கெட்டது அவருக்கு என்னன்னே தெரியாது. அப்படி நீங்க செய்யும் போது உங்க குடும்பத்துக்கே அது ஆசீர்வாதம். அல்லேலூயா, உங்க பிள்ளைங்க, உங்க கணவர், உங்க மனைவி யாரு செய்யற தவறையும் கர்த்தர் மன்னிப்பார். ஏன்னா உங்களுக்கு கஷ்டம் வந்துடும். என் பிள்ளை ஊழியம் செய்யறானே,
ஊழியம் செய்யறாளே, இவளுக்கு எதனா வீட்டுல குடும்பம் வந்த கஷ்டம் வந்து இவள் கஷ்டப்படுவாளே அப்படின்னு உங்களுக்காக அவங்கள மன்னிப்பார். ஆபிரகாம் நிமித்தமாய் அந்த தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரு அல்ல சொல்லுங்களா, ஒரு அல்ல சொல்லுங்க. நோவா நிமித்தமாய் அந்த குடும்பமே பாதுகாக்கப்பட்டது. நோவா மாத்திரம் அந்த பேழையை செய்யாம இருந்தா அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டிருக்காது. அந்த 8 பேரை பாதுகாக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஒரு அல்ல சொல்லுங்களா. நீ ஒரு ஆள் குடும்பத்துல ஆண்டவர் ஏத்துக்கிறீங்கன்னா உன் குடும்பமே பாதுகாப்பாரு. ரட்சகர் வீட்டுக்கு கூட்டுற மாதிரி உன் வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை துதிச்சா போதும், வேற ஒண்ணு பண்ணி கொடுக்க வேணும். 23வது வசனம் பாருங்க. அவனை கடாவே சொல்லுங்களேன். உறுதியான இடத்துல ஆணியா அடிப்பாங்க. கான்கிரீட் வீட்டுல ட்ரில்லிங் பண்ணி அதுல கட்ட அடிச்சு ஆணி அடிச்சா எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும், அதே களிமண் வீட்டுல போய் ஒரு ஆணி அடிச்சா எப்படி கையில பிடிக்கணும் வந்துடலாம். ஒரு அல்ல சொல்றீங்களா. ஆனா உங்களை எப்படி ஆணியா அடிப்பாரோ உறுதியான இடத்துல வஸ்திரத்தின் மூலமா உங்களை ஆணி அடிப்பார். வஸ்திரத்துல நிப்பீங்க நீங்க. அஸ்திவாரப்பட்ட உங்க கல்லு உங்களுக்கு அஸ்திவாரமே வசனமா தான் இருக்கும். உங்க வாழ்க்கைக்கு அஸ்திவாரமே எதுதான்? வசனம் தான். அல்லேலூயா. அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாய் இருப்பான். வீட்டுக்கே மகிமையான சிங்காசனமாய் நீ இருப்பான். ஏன்னா உன் சிங்காசனத்துல கர்த்தர் இருந்து ஆளுகை செய்வார், உன் குடும்பத்தை பாதுகாப்பார். நீங்க ஒரு ஆள் கர்த்தருக்கு உழைச்சினா உன் குடும்பமே பாதுகாக்கப்படும். குடும்பப்படாதாங்க. அல்லேலூயா. ஏன்னா யூதானா என்ன அர்த்தம்? துதி. யாருடைய பிள்ளை யூதா? யூதான யாருடைய பிள்ளை? மனுஷனுடைய பிள்ளையா? யாரு பாத்தீங்க? ஆதியா 29:35. மறுபடியும் அவர் கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவருக்கு யூதா என்று பெயரிட்டார். யாரு? அவனுக்கு லேயாள் பெற்றெடுத்தார். அல்லேலூயா. லேயாள் கர்ப்பவதியாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபுடைய பிள்ளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ராக்கேல் லேயாள் 2 பேரையும் அவன் திருமணம் பண்றான் இல்லையா? 12 கோத்திரம் வருது அவன் மூலியமா. அல்லேலூயா. 12 கோத்திரம் உருவாகுது. அதுல யூதா தான். அவன் என்ன எதுக்கு அவன் அந்த யூதா பேர் விட்டாலா? இப்போது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். அல்லேலூயா. எரேமியா 50:20 வாசிங்க. நான் முடிக்க போறேன். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேலின் அக்கிரமம் தேடப்பட்டாலும் எரேமியா 50:20. அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேலின் அக்கிரமம் தேடப்பட்டாலும் அது காணாதிருக்கும். யூதாவின் பாவங்கள் பாத்தீங்களா? துதிக்கிறவனுடைய பாவங்கள் தேடப்பட்டாலும் அவை கிடையாது. தேடி கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவர் அப்படியே மன்னிச்சிருவார். அல்லேலூயா. நான் மீதியாக வைக்கிறவர்களுக்கு மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்கு முன்மாறி யாருங்க? ஏசப்பா தான். ஏசப்பா துதிச்சாரா துதிக்கலையா? அவரும் துதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. துதிச்சிட்டு தான் இந்த பசங்கிட்ட பேசினார். யாருகிட்ட? தன்னுடைய சீஷன் கிட்ட. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 12 பேர்கிட்ட பேசிட்டு போற. அதுக்கப்புறம் தான் துதிச்சிட்டு மலையில போய் ஓய்ந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் கீழே வந்து இவங்க கிட்ட பேசுறேன். நான் பிடிக்கப்பட போறேன், ஒரு மணி நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னார். யாரை பார்த்து? இந்த 12 பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு, யாக்கோபு, யோவானு, இந்த 3 பேர் தான் முக்கியமான ஆளுங்க அதுல. அல்லேலூயா. இந்த 12 பேர்ல 3 பேர் யாரு? இவங்க 3 பேர் தான். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? எல்லாத்தையும் சொல்லிட்டு போனேன். இங்க வசனம் வந்து வாசி முடிச்சிருங்க. மத்த 26:30 வாசிங்க. இருபத்தாறுல 30. மத்தேயு. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு
ஸ்தோத்திர பாட்டை பாடி, அவர்கள்னா யாரு? இயேசுவும் கூட சேர்ந்து சீஷர்களோடு கூட ஸ்தோத்திர பாட்டை பாடுறாங்க. யாருக்கு? பிதாவுக்கு. ஒரு அல்ல சொல்றீங்களா? பாடிட்டு ஒளிவுகளுக்கு போனார்கள். அப்ப இயேசு என்ன பண்ணிருக்காருங்க? துதிச்சு பாடி இருக்கிறார். அப்ப நம்ம துதிக்கலன்னா எப்படி? நம்ம ஏன் ஞானஸ்தானம் வாங்குறோம்? ஞானஸ்தானம் வாங்காமலே கிறிஸ்தவ வாழ்ந்தா என்ன? அவர் வாங்கினார், அதான் நம்ம வாங்குறோம். அவர் முன்மாதிரி அல்லையா? அவர் ஏசியா தீர்க்கதரிசி புத்தகத்துல ஊழியத்தை குறிச்சு படிச்சுட்டு உட்கார்ந்தார். ஆனால் நம்மளும் இன்னைக்கு ஊழியம் செய்யறோம். தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்றோம், எல்லாம் பண்றோம். அவரு யோவான் சாணம் சொல்றான், அண்ணாண்டவரே உங்ககிட்ட நான் ஞானஸ்தானம் வாங்க இருக்க, நீ ரெண்டு இடத்துல ஞானஸ்தானம் கேட்கிறேன்னு சொல்லும் போது, இந்த வேலையில இந்த நீதியை நிறைவேற்ற வேண்டியது ஏற்றதா இருக்கிறது. நீ செஞ்சா நான் செய்யறத பார்த்தா தாண்டா எங்க ஆட்கள் எல்லாம் செய்வாங்க. நான் எப்படி செய்யணும், இந்த உலகத்தை எப்படி வாழணும் காட்டுறதுக்கு தான் நான் வந்தேன். அல்லேலூயா. அப்ப அதே போல இயேசு துதிச்சாருன்னா, அவரே துதிச்சாருன்னா நம்ம துதிக்காம வந்தா எப்படி பிதாவை? அல்லேலூயா. துதிச்சாலே துதிகளின் மத்தியில அவர் வாசம் பண்ணுவார். டெய்லி உங்க வீட்டுல துதி சத்தம் கேட்கணும். எப்படி கேட்கணும்? நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடணும். நல்லது இல்லைங்களா? கைத்தட்டி பாடுங்க. நல்ல டைம்லிங் வாசி பாடுங்க. வாங்கி வைங்க. எல்லாரும் வீட்டுல என்ன இருக்கணும்? பக்தி உள்ளவங்க வீட்டுல எல்லாம் என்னங்க இருக்குது? பக்தி உள்ளவங்க வீட்டுல இங்க அடிக்குது. பக்தி உள்ளவங்க யாரு? கிறிஸ்தவர்களை விட பக்தி உள்ளவங்க யாரு? இந்துஸ் தான். அல்லேலூயா. ஆனால் தான் இந்தியாவை தேடி வந்தாங்க எல்லா ஊழியக்காரர்களும். தோமா கூட எங்க வந்து செத்தாரு? இந்தியாவில் தான். ஏன்னா பக்தி. நம்மளா வசதியா இருக்கணும். 6 மணி ஆராதனைக்கு எப்போ வரணும்? 7:30 மணிக்கு உள்ள வந்து சேரணும். நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு காப்பி டிஃபன் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு, அல்லேலூயா அல்லேலூயா. அவங்க அப்படி இல்ல. மழை காத்து வெயில் எது அடிச்சாலும், சபரிமலை எங்க இருக்குது? அது எந்த காலம்? குளிர் காலத்துல. இங்க வந்து கரெக்டா அந்த நேரத்துக்கு போய் அங்க ஜோதிக்கு நிக்கிறாங்கன்னா அவங்கள பைத்தியமா? இல்ல, அவங்களுக்கு என்ன இருக்குது? பக்தி இருக்கு. நம்ம அந்த மாதிரி வருஷம்னா என்ன ஆகும்? காலைல 5 மணிக்கு பச்சை தண்ணி எடுத்து ஊத்தி காலில் செருப்பு இல்லாம வாங்கின வந்துருவீங்களா? நீங்க ஷூ போட்டு கூட வருவீங்க. அல்லேலூயா. ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? ஆனால் ஆண்டவர் பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காய் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உண்மையா பக்தி இருக்கிறவங்க இங்க வந்தாதான் பக்தியை காண போயிடும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுல எவ்வளவு முறைகள் எல்லாம் இருக்குது. அந்த முறையெல்லாம் செய்வாங்க. இருக்குதா இல்லையா? அல்லேலூயா. அவங்க எவ்வளவு அது பக்திக்காக என்னென்னமோ செய்யறாங்க. சொந்த பிள்ளைய கூட என்ன பண்றாங்க? கொக்கி மாட்டி போறதுக்கு அலோவ் பண்றாங்க. அதே குழந்தைக்கு சின்ன அடிப்பட்டா உயிர் போற மாதிரி மயக்கச்சி வந்துடுறாங்க. அல்லேலூயா. அவ்வளவு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை யாரு கிடையாது? நமக்கு இருக்கணும். ஒரு நல்லது இல்லைங்களா? ஏசப்பா எனக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து இருப்பாரு, அவர் என்கிட்ட பேசுவாரு, அவரை தொழுது கொள்றதுக்கு நான் போறேன். அல்லேலூயா. நான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு சீக்கிரம் போய் அங்க தொழுதுட்டு வந்து மற்ற வேலையை நான் பார்க்கணும். செய்வீங்களா செய்ய மாட்டீங்களாங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் வேலைக்கு போறவங்க டைம் ஆயிடுச்சுன்னா சாப்பாடு கூட எடுக்காம ஓடுறீங்க? அல்லேலூயா. ஏன்னா அங்க போற என்ன கிடைக்காது? சம்பளம் கட்டாயிடும். அல்லேலூயா. அந்த சம்பளத்துக்கு கொடுக்குற மதிப்பை கூட யாரு கொடுக்கறது இல்ல? ஆண்டவர் கொடுக்குறது. இங்க வந்தாதான் அந்த பணம் உங்களுக்கு செலவாகும், நல்லா செலவாகும். இல்லைன்னா கோடி கோடியா சேர்த்தா கூட டாக்டருக்கு தான் கொடுக்க. ஒரு அல்லது இல்லைங்களா? அல்லேலூயா. குடும்பம் கொடுக்க மாட்டாங்களாங்க? சொல்லுங்க. ஆண்டவரை தேடினா உனக்கு 10 ரூபா 1 ரூபா மாத்திரையை கொடுப்பாரு. நீ ஆண்டவரை தேடாம நீ கோடி கோடியா சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா அதே 1 ரூபா மாத்திரை நோய்க்கு நீ 1 லட்சம் செலவு பண்ண வேண்டி வரும். ஏன்னா பணம் கரையணும்ல. அல்லேலூயா. நீ என்ன தேடாம கரைச்சி வச்சுக்க சேர்த்து வச்சுக்கிறிய, அதை எப்படி நீ அனுபவிப்ப? நான் பாக்குறேன்னு கையின் பிரயாசத்தை சாப்பிட முடியாது பிரியமானவர்கள்.
முதலாவது தேவனுடைய தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க. எனக்கு எல்லாம் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும். இது யாருக்கு சொல்கிற வார்த்தை? மனுஷனுக்கு சொல்கிற வார்த்தை, கிறிஸ்தவனுக்கு சொல்கிற வார்த்தை அல்ல. அல்லையா? நம்ம முன்னாள் படியிடுவோம். ஓ ரியாந்தரமா ஷீலாரவா கலரவா ஓ ரிபாலாரா தீராலாரா கலரவா ஷீலாரா. ஹalleluya. ஓ ரிகலரவா தீராபாரா. ஓ நன்றி 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 நன்றி. ஹalleluya. ஓ ரிபாலாரா தீராலாரா வாக்கலாரா. ஹalleluya. சொப்பனத்தை தேடி ஓடக்கூடாது. எங்க அப்பா சமூகத்துல ஆவின் அபிஷேகத்தோடு கூட யுத்த வீரர்களா இருக்கணும். ஹalleluya. பிசாசின் தலையை நசுக்கிறவர்களா இருக்கணும். அப்படியா ஒருவரும் பூட்டப்படாதபடி திறக்கிறவர்களாகவும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர்களாகவும் திறவுகோலை யூஸ் பண்ணணும், பயன்படுத்தணும். அப்படியா நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி. பலத்த கருத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தவர்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நான் ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த ஆவியான ஒத்தாசுடன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு ராஜா நன்மைகள் செய்தீரே. நன்றி ராஜா இயேசு ராஜா நன்மைகள் செய்தீரே. புது கிருபை புது அபிஷேகம் தந்தவரே. புது நாளை புது கிருபை புது அபிஷேகம் தந்தவரே. புதிய
ஜெபிக்கிறோம். சிலரை நடத்தம் பண்ணி. ஆமென். ஹல்லேலூயா.